Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு கமெண்ட்ஸ் அரேனா ஷோ. ஸோ இந்த வாரத்துக்கான கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க வச்சா. எந்த விதத்துக்குன்னா, இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ்லாம் நிஜமாவே மாஸ் பண்ணுறாங்க போலயே ப்ரோ. இந்த ஒரு சிலர் வந்து டெலிகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப்பில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன வர வர இவங்க ஆக்சுவல் பிராண்ட்ஸ்ன்னு இருக்கும்ல ஒரு இமேஜ். இப்போது சாம்சங் இருக்குது, ஐக்கூ இருக்குது, இவ்வளவு ஏன் இந்த ஏரியாக்குள்ளே கத்திட்டு கிடக்கிற சிஎம்எஃப் இருக்குது, அதெல்லாம் கூட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்கெல்லாம் எப்போ ப்ரோ டிவைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிஜமாவே ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டே வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த இன்ஃபினிக்ஸையும் டெக்னோவையும் கவர் பண்ணாலே 19 நிறைய பேர் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க தெரியுமா, ஒருவேளை பெய்டாக இருக்குமோ. ஃபேக்ட் தானே வச்சா. அது மேலே யாரும் ஸ்பாட்லைட் காமிச்சு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம 2019 2020லேயே அந்த ஸ்மார்ட் சீரிஸ் ஒன்று அப்போ நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸ்மார்ட் S4 இந்த மாதிரியான ஃபோன்ஸு. அப்புறம் நம்ம ஐயா வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிக்ஸில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போனார். அதில் வந்து பயங்கரமான கேமரா ஏதோ இருந்தது. அது பார்க்குறதுக்கு Nexus 6P மாதிரி இருக்கும். பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், சரியா. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஐயப்பனுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவர் போயிட்டு ஊரில் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஏதோ அந்த டைமில் கரெக்டாக 04 05 ஏதோ ஐயா எடுக்கிறாரு ஃபோட்டோ. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன கேட்குறாங்களா இவர்கிட்ட, மாப்பிள்ள என்ன ஃபோன் இது அப்படின்னு கேட்குறாங்களா சொந்தக்காரங்கலேருந்து எல்லாரும். இவருக்கு இன்ஃபினிக்ஸ் என்னது அவங்களுக்கு புரியல ஒன்றும். இன்ஃபினிக்ஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அந்த டைமில் கூட, நோக்கியாவா சோனியா இப்படி தான் கேட்க தோணும். 2019 20லையும் அப்படி தான் மேக்ஸிமம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா OnePlus இந்த மாதிரியான விஷயங்கள் பசங்களுக்கு தெரியும். பட் பெரியவங்கன்னா மைண்டு எப்பயுமே நோக்கியா சோனி அப்படி தானே இருக்கும். பட் அப்பயே இன்ஃபினிக்ஸ் வந்து இம்ப்ரெசிவான ஃபோன் பண்ணதை நாங்கள் பார்த்தோம் ப்ரோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனால் அந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருந்தது இல்லை வாட்ஸ்அப். கோவிட் டைமில் கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகி இந்த மாதிரி இந்த பிராண்டெல்லாம் இருக்குது, ஏதோ கடமைக்கு இருக்குது. ஐட்டலில் ஒரு சில ஃபோன்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கெல்லாம். அதெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்பயும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டெலிவரி இந்த மாதிரியான ஒர்க்குக்கெலாம் ஹார்டாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த 6000 ரூபா ஃபோன் ஓகே தான். ஆனாலும் நம்ம வந்து எந்தூசியாசம், பியூர் எந்தூசியாசமில் கேமரா நல்லா இருக்கா, டிஸ்பிளே நல்லா இருக்கா, ஓவரால் யங்ஸ்டர்ஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான அந்த ஃப்ரேம்குள்ள அவங்க வரல. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னோவையும் இன்ஃபினிக்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நிஜமாவே டிவைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று ஒரு ஹாப்பினஸ். அதனால தான் நாங்கள் அந்த வீடியோலாம் ப்ளோட்வேர் இல்லாமல் இல்லை, ப்ளோட்வேர்லாம் இருக்குது, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனாலும் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஷாக்கு நாங்கள் என்ன பார்த்தோம்னா, இது வந்து இங்கே பாருங்க, எங்களுக்கும் கிளாரிட்டி கிடையாது சீரியஸாக இந்த விதத்தில். ஏன்னா சார் வேல்யூ பார்த்தா கம்மியாக இருந்தது இந்த டிவைஸ்லலாம். இது எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருக்கலாம். பட் எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. சிலரை பார்த்தா 5mm, சிலரை பார்த்தா 15mm சொல்கிறாங்க. அப்புறம் எந்த அடிப்படையில் வருதுங்கிறதுக்கான கிளாரிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அதில் கிரவுண்ட் நாலேஜ் ரொம்ப இல்லை. ஸோ இதில் ஆனால் கம்மியாக இருந்தது வேல்யூ. அதனால தான் நம்ம அந்த வீடியோலையும் சொல்லியிருப்போம்ல வச்சு வேல்யூ கம்மியாக இருக்குன்னு. ஓகே சரி, இருந்தாலும் இந்த டிவைஸ் மேலே நிறைய சந்தேகங்கள் ஒரு சிலர் எழுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் சசி சார், திஸ் ஹேவ் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வைல் காலிங் இருக்கு. பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் எல்லா காலம் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லா காலம் ரெக்கார்டு தான். பீப் சவுண்ட் கூட கிடையாது. டேரெக்டாக ரெக்கார்டர் ஆப்புக்குள்ளே போய் காட்டும். நீங்கள் ஒரு தடவையும் கால் கட் ஆகும்போது கீழே வந்து ஒரு சின்ன பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் என்ன காட்டும்னா, அந்த ரூட் ஃபோல்டர் இருக்கும்ல வச்சு காட்டும். இந்த மாதிரி டிவைஸ் ஆட்டோ ஆன்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்க. அந்த ஏஐ ஃபீச்சர் செம ஃபன்னாக இருக்கும் வச்சா. டைலரில் போய் எனேபிள் பண்ணோன்னா அதெல்லாம் வேறு ஒர்க் ஆகும். லைவ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இப்போ ஹிந்தி உங்களுக்கு தெரியலன்னா அது இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. கூடிய சீக்கிரம் தமிழ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபியூச்சரில் எனேபிள் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். வாட்ஸ்அப் ஹிந்தியில் பேசுவாங்க, நீ அது வந்து உங்களுக்கு தமிழில் போகும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா. அடுத்து வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டிங் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த டெக்னோ டிவைசஸ் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் இந்த வாய்ஸ் சேஞ்சர், அது நேற்று கூட அஸ்வத் வச்சு கலாச்சிட்டு இருந்தேன். உள்ளு அப்படின்னு பேசலாம். இந்த மாதிரிலாம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி சும்மாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நோக்கியா டேஸில் பண்ணியிருக்கோம். வச்சு நம்ம வாய்ஸ் மாடுலேட்டர் ஆப்லாம் போட்டு நம்ம டைலரில் வந்து கரெக்டாக வாய்ஸ் மாடுலேட்டர் எனேபிள் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். 5800 இருந்தது, பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஃபன். இதுக்கு தான் இந்த மிஸ்டர் மொபைலில் மைக்கேல் ஃபிஷர் சொல்லுவாப்ல, வென் ஃபோன்ஸ் வேர் ஃபன் அப்படின்னு. ஸோ நம்ம ஃபோன் பேசுறதுக்கு தான் வச்சிருக்கோம், கரெக்ட். சோஷியலாக கனெக்டாக இருக்கிறதுக்கும் வச்சிருக்கோம், கரெக்ட். அதை தாண்டி அதில் ஒரு நம்ம மைண்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீடம், அப்படியே ஒரு ஃப்ரீயாக ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான ஃபோன்ஸில் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் வேறு ஏதாவது டிவைஸ், வேறு ஏதாவது பிராண்டில் இதே மாதிரி இருக்குது, இந்தியாவில் அவைலபிளாக இருக்குனாலும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதை செக் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக செக் பண்ணுவோம்.
அடுத்தது ராஜ் வருண் ப்ரோ, இன்ஃபினிக்ஸ் 50S வர்சஸ் டெக்னோ போவாக்காவில் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆண்டனாஸில் பற்றி பேசியிருக்காங்க, அதான் கேட்குறேன். போவால் ஆண்டனாஸ் பற்றி இதில் வந்து பேசலை, மோஸ்ட்லி இருக்கும், இதில் வந்து பேசியிருக்காங்க. வாட்ஸ்அப் காலில் வந்து டியூவல் சைட் கேமரா ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இன்ஃபினிக்ஸ் சார் போவா வாங்கலான்னு இருக்கேன், வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதில் கால் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட் இன்ஃபினிக்ஸ் பட் போவாவில் வந்து ஆண்டனாஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா. ஆண்டனாஸ்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிக்ஸ்லேயே ஃபுல் பிளாஸ்டிக் நல்லா இருந்தது, ஃபுல் பிளாஸ்டிக் ஃபோன் தான் ப்ரோ, கட் அவுட்லாம் தேவையே கிடையாது. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட்வொர்க் குவாலிட்டி வந்து ரொம்ப அந்த பேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி ஏரியாவில் போனாலும் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 4.5Gலாம் வந்துச்சு, இதில் 4G 5G 5G++ அந்த மாதிரிலாம் வரும், 5G+ன்னு. இதில் வந்து 4.5G அப்படின்னு ஜியோவில் புதுசாக இருக்குது. நெட்வொர்க் எனக்கு இஷ்யூ எதுவும் இல்லை. வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி டியூவல் கேமரா அதெல்லாம் நான் ட்ரை பண்ணல. நார்மலாக டியூவல் சைட் கேமரா ஆப்ஷன் அது நார்மலாக வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டது என்னென்னா ஃப்ரண்ட் இல்லாட்டி ரியருக்கு போவோம். இது டியூவல் சைடுங்கிறதெல்லாம் நான் ட்ரை பண்ணல. ஆனால் கால் குவாலிட்டி பிரச்சனை இல்லை ப்ரோ. வாட்ஸ்அப் காலில் நார்மல் வாய்ஸ் காலும் நல்லா இருந்தது, வீடியோ காலும் நல்லா இருந்தது, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் தான் ப்ரோ இருந்தது. அதில் அவங்க தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒன்று மிஸ் ஆச்சு தெரியுமா வச்சா, இதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் வீடியோ பண்ணும்போதும். முன்னெல்லாம் ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் இருக்கும், குட்டியாக ரெண்டுத்துலையுமே அது இல்லை. இப்போ இந்த எப்பயுமே எல்லா இன்ஃபினிக்ஸ் ஃபோனும் நம்ம பார்க்கும்போது ஏதோ குட்டி லைட் இருக்கும், பட் இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மேபி ரொம்ப சின்ன பெசல் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. முன்னாடி பெசல் இருந்தாலும் அந்த எட்ஜில் வச்சிருப்பாங்க, குட்டி ஃப்ளாஷ் வச்சிருப்பாங்க, டியூவல் எல்இடி கூட சில வச்சிருப்பாங்க, எல்இடி டியூவல் எல்இடி ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருந்தாங்க, அது மட்டும் மிஸ் ஆகுது. அடுத்து ஹீட் ஆகுதா ப்ரோ? ஆகலை ப்ரோ. இத்தனைக்கும் எனக்கு என்ன அல்ட்டினா, நான் பிஜிஎம்ஐ மாதிரியான கேம் ஆடுற ஆள் கிடையாது, பட் அந்த கிரிக்கெட் வந்து ட்ரீம் கிரிக்கெட் வந்து அல்ட்ரா கிராஃபிக்ஸ் வச்சு விளையாடுவோம் சார். இப்போ 8350 இருக்கு இல்லையா, ரெனோ 13லாம், அந்த மாதிரியான டிவைஸில் நான் ஆடும்போது ஃபோன் வந்து வார்ம் ஆகும், சம்டைம்ஸ் ஹீட் ஆகும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எப்படி இருக்குன்னா 7300 ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ரேராக லைட்டாக வார்ம் ஆக சான்ஸ் இருக்குது, ரேராக. அதுவும் ஒய்ஃபைல விளாண்டா அவ்வளோ பிரச்சனையே இல்லை. இதே தான் நான் வந்து இந்த சிஎம்எஃப் ஃபோன்லேயும் கூட அப்படி தான் இருந்தது. சிஎம்எஃப் ஃபோன்லேயும் கூட உங்களுக்கு இந்த 7300 ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது வச்சு, ஆனால் இதே பிராண்ட்லேயே பாரு 8350 8400 சுடுது, கொஞ்சம் சுடுது. ஸோ அதனால் இதில் அந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் அவ்வளோ இல்லை ப்ரோ, நல்ல டிவைஸ். அடுத்த பீஸ் இஸ் கம்மிங். இது என்னத்துக்கு ரிஃப்ளெக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? இது என்னென்னா சொத்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. கீழே வந்து நம்ம பசங்களே ரிப்ளையும் போட்டாங்க, என்னென்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி யோசிக்கிற ஆள் கிடையாது, கண்டென்ட்டில் டேட்டா குவாலிட்டி இருக்கும், அந்த கிளாரிட்டி இருக்கும்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இது எதுக்காக எடுத்தேன்னா, இவரை திட்டுறதுக்காகலாம் எடுக்கல, இவங்களாம் புதுசாக உள்ள வராங்க வச்சா, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஃபோனர் என்ன தமிழ்னா யார், ஃபோனர் என்னன்னா யார், நாங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுவோம், புதுசாக உள்ள வராங்க பற்றியா. இப்போ இன்ஃபினிக்ஸ் டெக்னோ பற்றி போட்டனால உள்ளே வந்திருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுன்னா, என்னங்க நீங்கள் டிஸ்பிளே காட்டுறீங்க ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க, மேலே வச்சுருக்க லைட்லாம் இல்லை தெரியுதுங்க, உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறதே தெரியுதுங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அது அவ்வளோ பண்ண முடியல ப்ரோ, பண்ண மாட்டோம்னு நாங்கள் சொல்ல வரல ப்ரோ, இப்போதைக்கு நாங்கள் பண்ண முடியலை. இப்போதைக்கு நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 1300 nits பீக் பிரைட்னஸ் இருக்கும் வாட்ஸா, இந்த 1300 பீக் பிரைட்னஸை நம்ம ரியல் டைமில் பார்க்குறதுக்கும் நான் சோனி ஆல்ஃபா கேமராவே வச்சுருந்தாலும் அதை வச்சு காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா. ஸோ அதனால் எங்களை நம்புங்க, எங்கள் வார்த்தைகளை நம்புங்க, நாங்கள் தவறே பண்ணதில்லைன்னு சொல்ல வரல. என்றைக்காவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோன்னா 100% பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கமெண்ட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருப்போம். நாங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் அதையும் நாங்கள் அக்னாலஜ் பண்ணியிருக்கோம், எப்பயுமே தெரியாமல் சொல்லிட்டோம், அது தெரியல அதனால சொல்லிட்டோம், தேங்க்யூ, கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்பயுமே அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ எங்களில் எப்பயுமே நாங்கள் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கலங்க. டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி நேச்சுரலாக வீடியோ பண்ணுறோமா, அதில் ஒரு சிலர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டடா அந்த மாதிரி பண்ணால் இன்னும் ஷார்ட்டாக பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஷார்ட்டாக பண்ணலாம் தான், பட் அதில் என்ன ஆகிடும்னா, நீங்கள் கேட்குற அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை ட்ரை பண்ண வேண்டியதாகிடும். ஸோ இது வைஸ் வர்ஸா மாதிரி ஆகுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டேட்டா கொடுத்துருவோம் எப்பயும், அவ்வளோதான். இத்தனைக்கும் இந்த டிவைஸை பற்றி பேசும்போது கூட வட்சன் வந்து பக்கு பற்றி சொல்லியிருப்பான். நான் இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக பக் இருக்கிற மாதிரியே தெரியல மாதிரி தான் இருந்தது. ஆனால் டெக்னோவில் வட்சன் கரெக்டாக ஸ்பாட் பண்ணி ஒரு பக் இருக்குங்க நான் பார்த்தேன், பார்த்தீங்களா அமேசான் பேயில் இது பண்ண முடியல அந்த மாதிரிலாம். ஸோ இதுவும் ஒரு சில ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா நான் அமேசான் பே யூஸ் பண்ணவே இல்லையே, நான் ஒரு யூஸராக பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணேன், ஜிபே தான் யூஸ் பண்ணேன். ஆனால் வாட்ஸ்அப் வந்து இப்போ அமேசான் பே யூஸ் பண்ணனால என்னாச்சு, நார்டு 4லையும் இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறதும் நமக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா அப்படியே டைவர்ஸ்டாக போகும், ஒவ்வொருத்தரோட பரிமாணத்துலேருந்து வரும். ஓகே, அடுத்தது வெங்கட் விஜயகுமார், பிளானிங் டு பை ஃபோன் அண்டர் 15-17K Android 16 பேக்டு ஃபோன்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறேன், எந்த ஃபோன் வாங்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் க்ளீன் Android 16
expressive material UI. I think Motorola is only budget option. Near clean Android experience. Any other suggestion? அப்படியான அவங்க இதை அடாப்ட் பண்ணுவாங்களே OSP, அதுக்கு சொல்கிறாரு போல். வரலாம்ல. ஆனால் இந்த ப்ரைஸிங்க்கு வந்து இப்போ மோட்டரோலாலே அந்த அளவுக்கு ஆப்ஷன் இல்லையே. மேபி பிரைஸ் கட்டில் வேணால் வரலாம். G85 இருக்கு. ஆனால் அது வந்து 6S Gen 3 695. அதுக்கு அப்டேட் வரும், அப்படியும் அப்டேட் வரும். இப்போ இதுக்கு அந்த ரேஞ்சில் இப்போ எந்த ஃபோனுமே மோட்டரோலா விட மாட்டேங்கிறாங்களே. இப்போ அடுத்தது இது வருது, அதுவும் மீடியாடெக் தான் போயிட்டாங்க. ஸ்னாப்ட்ராகன் போல் 6 Gen 4 வச்சு ஒன்றுமே போகலையே மோட்டரோலா. ஏன் ரியல்மி P3 இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அதுக்கு போட்டியாக வந்து எதுவுமே இல்லையே இப்போது ஸ்னாப்ட்ராகன் வச்சு. ஏன் அப்டேட் ரீசன் ஆகுது சார். ஆனால் மோட்டரோலாவும் இன்னும் 2 வருஷம் அப்டேட் அவ்வளோ தானே தராங்க. சில ஃபோனில் 2 வருஷம் தராங்க, சில இதில் தான் நம்ப முடியல வந்து தராங்க 5 வருஷம் அப்டேட்டு. 7300 வந்து ஒரு பெரிய இப்போ நிஜமாவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரோ எல்லா ஃபோன்ஸ்லையுமே. 15 to 70Kல வந்து ஒரு வெல் பேக்டு இந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ மோட்டரோலா கிட்ட ஃபியூச்சரில் வந்தால் உண்டு. ரவீன் தானே பலன்னு ஒரு நண்பர் இருக்காரா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான். அவர் வந்து G85 தான் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கேஷுவல் யூசர் தான், இந்த ஹார்ட் கோர் கேமர்னு கிடையாது. பட் சும்மா போர் அடிச்சா கேம் ஆடுவார். அவர் G85 பற்றி பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தார். மோட்டரோலா வந்து ஒரு மாதிரி மிக்சட் ஃபீல் ப்ரோஸ். சரியா சொல்லப்போனால் மோர் பாசிட்டிவ், கொஞ்சம் நெகட்டிவ் மோட்டரோலாவை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போ வாட்ஸ்அப் சொன்ன மாதிரி நீங்கள் G85 இந்த பட்ஜெட்டில் வாங்குறது வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஹலோ UI தான், எப்படியும் Android 16 அதுக்கும் அப்டேட் கண்டிப்பாக வந்து தான் தீரும். ஸோ வரும்போது உங்களுக்கு வந்து அவங்க AOSP பேஸ்டு பில்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னா Material 3 Expressive கண்டிப்பாக அதுக்கு வந்து தான் ஆகணும். அதுக்கும் வரணும். லாவா டிவைசஸ்க்கும் Material 3 Expressive வரணும் AOSP யூஸ் பண்ணுறதா இருந்தால். பட் இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடியல இல்லையா அவங்களோட பீட்டெல்லாம் எப்படி போகுதுன்னு. தெரிஞ்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். இப்போதைக்கு ஃபார் ஷோர் சொல்லணும்னா பிக்சல் நோட்ஸா 27,000 ரூபாய்க்கு வந்து 7A கிடைக்குது. கூட சொல்லுங்க என்ன, அதான் யூஸ்டு மார்க்கெட்டில் 6Aவும் 7Aவும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்குது 15 to 17K. ஸோ அங்கே போனால் வாங்கலாம். அதுக்கெல்லாம் அப்டேட் வராதுங்க அந்த அளவுக்கு. எது வச்சா 6Aக்கெல்லாம் வந்து ஃபியூச்சரில் இன்னும் எத்தனை அப்டேட் வரும்? இன்னுமா இப்போ 3 வந்திருக்கா, இன்னும் 2 வருது, இன்னும் 2 வரும். 7A வந்து இன்னும் 3 வரும். ஆமாம் 3 வருஷம் அப்டேட் வரும். ஆனால் Material 3 Expressive வந்துடும். அதுதான், அதனால தான் நான் பிக்சல் சொன்னேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மோட்டரோலா தான். அப்புறம் இது கூட எப்படி வச்சு இவங்க பிளான் தெரில எங்களுக்கு. டவுன் த ட்ராக் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாதனால தான் நாங்கள் சொல்ல முடியல. CMFல வந்து Nothing OS இருக்குது, அதுவும் AOSP பேஸ்டு தான். அதில் Material 3 Expressive வருமா, அதான் மேட்ரு. எப்படி வரும் அது அவங்க தான் சொல்லணும். லான்ச் ஈவெண்ட்டில் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று சந்தேகம் இருக்குது ப்ரோ. இப்போ ஹைப்பர் OS இருக்கட்டும், கலர் OS இருக்கட்டும். சாம்சங்லாம் என்ன பண்ண போகிறாங்க? 1UI வச்சு 1UI தான் ஆல்ரெடி பீட்டெல்லாம் போயிட்டு இருக்கு போலயே. அந்த காசியன் பிளர்ஸ் தான் அதிகமாக்குறாங்களா எல்லா இடத்துலையும். பிளர் பயங்கரமாக அது கிளாஸ் மாதிரி ஆகுது UI அப்படிங்கிறாங்க. பார்க்கணும். பிக்சல் அளவு கொடுங்க 1UI. வேற லெவல் சம்பவம் பண்ணுறதுக்கு உறுதியாகிட்டு வராங்க எல்லாரும். அடுத்தது தமிழ் ரிவ்யூவர்ஸ் யாரும் Acer ZX பற்றி பேச மாட்டாங்க. சொல்லுங்கள், அது Acer ZX ஏன் பேச மாட்டேங்க? அது என்ன பிரச்சனைனா இவ்வளோ நேரம் நாங்கள் பேசின Infinix எவ்வளோ பரவாயில்லன்னு ஃபீல் ஆகிடுச்சு ப்ரோ. பிரச்சனை 10,000 ரூபாய்க்கு இருக்கு. ஆனால் வந்து 6,300 இருக்கு. 6,300 மற்ற ஃபோன்ஸ்லையும் தான் இருக்கு. ஆனால் இதில் ஏன் இப்படி இருக்கு? இப்போது மோட்டரோலாவை பற்றி கேட்டிங்க. G45 மாதிரியான ஃபோன் இருக்குது மார்க்கெட்டில் 695ஓட. ஸோ அதுவும் நல்ல ஃபோன் தான். அதை தவிர என்னடானா உங்களுக்கு போக்கோ ஷாமிலாம் அநியாயம் பண்ணுறாங்க. 4S Gen 2, 4 Gen 2, அப்புறம் 4 Gen 2 ஆக்சிலரேட்டட் எடிஷன், இந்த மாதிரியான ஃபோன்ஸை விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில். அதனால் ஏசரை வந்து எங்களால் கன்சிடர் பண்ண முடியல. ஏசரில் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா இதோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்க போகுது. எனக்கு கம்ப்ளீட்டாக புதுசு. இது வந்து அந்த பழைய ஏசரான்னு கேட்டாலும் தெரியல. அதான் போட்டிருக்காங்க அமேசானில் ஏதோ ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சென்டர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு போட்டிருக்காங்க லிஸ்ட்டு. அது அதில் இருக்குது. ஆனால் டேட்டா இல்லைல்ல, லைவாக வந்து வந்திருக்கு. அதனால தான் சொல்ல வந்திருக்கு. ஆனால் இது ஆக்சுவல் ஏசர் தானம்மா, லேப்டாப் இந்துகள் அவனுக்கு. ஆமாம்மா, இன்கல் இஸ் மேக்கிங்னு போட்டிருந்தாங்க. ஆனால் என் கேள்வி என்னன்னா அதான் வச்சா இப்போ ஃபாக்ஸ்கான் இஸ் மேக்கிங் டிவி ஃபார் ஷாமின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஷாமி சர்வீஸ் சென்டர் தான் போகும். இப்போ இந்த இதில் இன்கல்னு இருந்தாலும் கூட என் கேள்வி என்னன்னா ஏசர் லேப்டாப்ஸ் இருக்கு இல்லையா, அதே சர்வீஸ் சென்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, இதுவும் ஏசர் தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவான கான்க்ரீட் எவிடன்ஸ் கிடச்சிதுன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஏசரும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தெளிவான டேட்டா சர்வீஸ் சென்டர் நம்பர் போட்டிருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிடும். சார் ஏசெல்லாம் ஃபோன் வாங்கலாமா சார், இது வந்து எப்படி சார், எங்கெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். இது இவங்க லூமியோட்ட கேட்டால் அவங்க ஞாபகம் இருக்குல்ல வச்சு நம்மகிட்ட டிவி வரும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது தமிழ்நாட்டிலே கூட மதுரைலாம் கூட ஈஸியாக டக்குன்னு ரீச் பண்ணிவிடுவோம் மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஏசர் வந்து ஏதாவது ஒரு சில எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். ஒன்றும் இல்லை, சும்மா டேட்டா தான்.
நம்ம மன திருப்திக்காக எல்லா பின்கோட்ஸும் கவர் பண்ணுவோம். ஷாமி இந்த எஃப்எக்ஸ் சீரிஸ் இந்த மாதிரியான டிவிக்கு சொன்னாங்க வச்சா இந்தியாவில் இருக்க எல்லா பின்கோட்ஸுமே ரீச்சபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்தாங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக சொல்லியிருப்போம் ப்ரோ. மற்றபடி என்ன ப்ராப்ளம்னா டிவைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லகிஷு. சரியா, 6300 இருக்குது. இத்தனைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான், OSP தான். ஆனால் கொஞ்சம் ஸ்லகிஷாக ஃபீல் ஆகுது. கேமரா எப்படி இருக்குன்னா டே டைமில் ஓரளவுக்கு ஓகே. உங்கள்கிட்ட 8GB தானே வந்துச்சு, அப்போ 4GB எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். 4GB 6GB 8GB ஆப்டிமைசேஷன் மஸ்ட்டு. அவங்க நிறைய ஒர்க் பண்ணணும். சும்மா எடுத்து ஃப்ளாஷ் பண்ணி எதுவுமே பண்ணல, அப்படியே இந்த லாவாவது ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். லாவா அதனால தானே வச்சு ரிவீல் ஆச்சு. அந்த லாவா அக்னி 3ல பேக்கில் இருக்கிற டிஸ்பிளேக்கு தனியாக இது ரன் பண்ணுறாங்க. நிறைய பேட்ச் ஒர்க்ஸ் பார்க்குறாங்க. லாவா வந்து ஒவ்வொரு தனித்தனி இது ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்களா வச்சு ஏதோ தனி கண்ட்ரோல் பட்டன் இருக்கு அதுலேயும். அந்த பட்டன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாடியூல் போட்டனால என்ன ஆயிடுச்சு, யூஐயோட ஒன்றியே இருக்காது. அந்த ஆப்ஷனை தேடி போனால் ஏதோ தனியாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ண மாதிரி வரும் யூஐலேயே. ஸோ அதுக்கு தான் சொல்லியிருந்தாங்க நிறைய மாடியூல்ஸ்லாம் உள்ள தூக்கி போட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க லாவா. அவங்க ஃபுல்லாக சிஸ்டம் வைடு ஒரே மாதிரி சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணல. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ள தூக்கி ஃபோல்டர் மாதிரி போட்டு ரூட் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒன்று ட்ரையாவது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதில் இல்லை ப்ரோ. எங்கள் ஃப்யூச்சரில் வந்து சாஃப்ட்வேரு இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ வேணால் நம்ம வந்து நம்பலாம். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அதாவது ஏதர் ஃபோன் வேஸ்ட் அப்படி சொல்ல முடியல. ஏதர் ஃபோன் நாங்கள் வந்து இன்னும் நிறைய டேட்டா வேணும், லேக் ஆஃப் டேட்டா அப்படி யோசிக்கிறோம். இன்னும் பெட்டராக வேணும், ப்ளஸ் அவங்க இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து 9000 ரூபீஸ்க்கு ஃபீட்பேக் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சொல்லிடுங்க அந்த அளவுக்கு இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், மாற்றட்டும் அவங்க. அடுத்து முரளிஜி, நார்மல் கம்பெனி கூட செமன் டீடைல் எக்ஸ்பிளேஷன் ப்ரோ. அசன் ப்ரோ பக்லாம் வந்து ஓகே தேங்க்யூ ப்ரோ. உனக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கேன். டே டு டே யூஸில் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சா வந்து மென்ஷன் பண்ணுவேன் எல்லாத்துலேயும். அந்த கம்பெனிக்கிட்டேயும் சொல்லுவேன் இந்த மாதிரி. இப்போ யோசிச்சு பாரு வச்சு, நீ நிறைய பாட்காஸ்ட் வர லிசன் பண்ணுவேன். பேக்ரவுண்டில் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் நீ போட்டு ஓட்ட முடியும். நீ அந்த இது வேற சொன்னல ட்விட்டர் ஸ்பேஸ், அதுவும் சொதப்பிச்சுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரியான டேட்டாலாம் வந்து அதை யூஸ் பண்ணுற யூசர்கிட்ட தான் கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக எனக்கு எப்படி இருக்கும்னா, இல்லை இந்த எனக்கு கிடைக்குது இந்த மாதிரி எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு. வந்து இது நான் தேடி பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது ஃபோனில் இருக்கான்னு. யாருக்கும் எந்த ஃபோன், அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ இது தேடினதுனால கிடச்சிது. அமேசான் பே எதுலலாம் ஒர்க் ஆகலைன்னு இப்போ தேடி பார்த்தேன். நாடு 4லாம் வந்துட்டு அவங்க இதுலேயே கம்யூனிட்டிலேயே வந்து கதறிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 வரைக்கும், ஆண்ட்ராய்டு 14 போது ஆக்டிவேட் பண்ணது ஒர்க் ஆகுது தான். 15க்கு அப்புறம் புதுசாக ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க, நம்ம எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு. நீங்கள் எப்போ ஆக்டிவேட் பண்ணீங்க? நான் 14ல ஆக்டிவேட் பண்ணேன், அதான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. 15க்கு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணவே விட மாட்டேங்குது. அந்த நம்பருக்கு ஓடிபி இது போகும்ல, ஒரு மெசேஜ் வெரிஃபிகேஷன் மெசேஜ் வர மாட்டேங்குது. அதான் இந்த இடத்துல இப்போ என்ன மேட்டர்னா, வட்சன் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறான். இப்போ நம்ம வீடியோ பார்க்குற 100ல் 4 பேர் ட்விட்டர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி போகும் அந்த கான்சன்ட்ரேட்டட் டேட்டா. ஸோ இதை தான் சொல்ல வரேன், ஒவ்வொரு யூசர்கிட்ட இருந்து ஒரு சில டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும், மிக்சட் டேட்டாஸ். Nothing killed Cliff. Andare nothing killed Cliff interface for the phone 3 series seems to be moving back to the dot matrix. எல்லாரும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படின்னா டாட் மேட்ரிக்ஸ் பேக்னா இதுக்கு முன்னாடி டாட் மேட்ரிக்ஸ் பேக்குக்கு போவாங்க போல. எப்படின்னா ஆரோஜி மாதிரி மேட்ரிக்ஸ் பேக். நான் வந்து டாட் மேட்ரிக்ஸ்க்கே திரும்பி போவாங்க அந்த மாதிரி. என்ன டாட் மேட்ரிக்ஸ் எப்போ இருந்துச்சு நத்திங் கிட்ட அப்படின்னு. பேக்கில் வந்து ஆரோஜி மாதிரி வச்சுட்டு நத்திங் அப்படின்னு காட்ட போகிறான். நம்மளாம் காண்டாக போகிறோம். அது புதுசும் கிடையாது, அதுவே பழசு தான் ப்ரோ. அதெல்லாம் எப்போ இருந்தோ இருக்குது. ஆரோஜியே அதை புதுசாக ஒன்றும் பண்ணல, அதுவே பழசு தான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டாட் மேட்ரிக்ஸ் கேஸு எஸ்டிசி நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கடுப்பாகும். இப்போ என்ன பிரச்சனை, இதை தான் வச்சா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2017 என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வையன். அப்போ வந்து ஒரு பையனுக்கு 17 வயசு, 17 சாரி ஒரு 10 வயசு அப்படின்னா 2017 10 வயசுனா இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 8லேருந்து இல்லாட்டி 7 வருஷம் ஆகிடுச்சு. 10 வயசில் அவன் என்ன பார்த்துருப்பான் இன்டர்நெட்டில். ஆனால் இப்போ வரும்போது அவன் நிறைய விஷயங்கள் பார்ப்பான். இப்போ அவங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டே தெரியாது. HTCயில் 1M8 அப்படின்னு ஒரு ஃபோன் இருந்தது. அதுக்கு வந்து HTC ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க அழகாக. அந்த கேஸில் வந்து எல்லாமே கால் வந்தால் கூட காலுக்கு ஒரு அனிமேஷன், எல்லாத்துக்குமே வெதர் எல்லாமே வந்து வெளியில் டாட்டடில் தெரியும். அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இதை சப்போஸ் கால் பேச சொல்கிறான்னு ஏன் நத்திங் ஃபோனுக்கு நான் ஒரு கேஸ் கொண்டு வந்துட்டேன், அந்த கேஸில் டாட்டாக இருக்கணும். ஐஃபோன் சாம்சங் யாரும் பண்ணாத நத்திங் பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் எப்பயோ வந்து காலாவதியான ஒரு பழைய விஷயம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஈவெண்ட்டில் ஒரு கேஸ் இருக்கும்ல ஆரோஜியில், அதுக்கு ஒரு லேசர் டிஸ்பென்சர் கூட இருக்குமே சைடில். இங்கே நம்ம அந்த கேஸோட சேர்த்து நீ ஒரு தடவை சொல்லியிருக்க ஞாபகம் இருக்குது. 2019 20 அந்த டைமில் வட்சன் சொல்லியிருக்கான்.
அந்த சைடில் எப்படி இருக்கும்னா 2 எல்இடி மாதிரி இருக்கும். அதில் ஒன்று தான் எல்இடி ஃப்ளாஷ், இன்னொன்று வந்து எல்இடி ஃப்ளாஷ் கிடையாது, கேஸுக்கான லைட் சோர்ஸு. ஆமாம் இருக்கு. சரியா? அப்போ பாரு, எல்லாருக்கிட்டையும் என்னென்னமோ இருந்துச்சு, வந்துச்சு, போயிடுச்சு. இப்போ இவன் புதுசாக வந்து ஆல்ரெடி இருக்கிறத அரைக்க போகிறான். ஆனால் என்னென்ன பேச்சு பேசுவான் பாருங்க, இதனால தான் கோவம் வருது. அவன் பண்ணுறது தப்பு சொல்ல மாட்டோம், புதுசாக அதை பண்ணிட்டோம், இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிறதே பெட்டராக டெலிவர் பண்ணிட்டோம், அதை பற்றிலாம் எங்களுக்கு ஹாப்பி தான். பட் இது எப்படி இருக்கும்னா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறோம், வேறு யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை அப்படின்னும் போது தான் நமக்கு கோவம் வரும். இதே தான் ஆப்பிளும் ஒயர்லெஸ் சார்ஜிங் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்குவாங்க. பார்த்தா 2012-13 எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபோனில். ப்ரஷ்லலாம் பார்த்தா 1999 2002 அப்பயே டூத் ப்ரஷ்லாம், எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்லாம் வச்சிருக்கிறவங்களாம் ஒயர்லெஸ் சார்ஜிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிறதே கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஈவெண்ட்டில். எல்லாருக்கும் கொடுக்குறாங்கல்ல, எல்லா மக்களுக்கும். எல்லாரும் ஐஃபோன் வாங்கிட்டு போகிறாங்க, எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க, எல்லா கண்ட்ரிலையும் ஐஃபோன் விற்கிது. ஸோ அதான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது என்ன ஆகுனா ஒரு சின்ன கோவம். அதுக்காக வந்து நம்ம பாருங்க, ஆசூஸ் ஃபோன் எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, நத்திங் பாருங்க, நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் நத்திங். இப்போ அதே வந்து நத்திங் 4A சீரீஸில் வந்து நாங்கள் அதே கொண்டு வரோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதில் இதில் பெரிய டாட் மேட்ரிக்ஸாக இருக்கும், அதில் குட்டி டாட் மேட்ரிக்ஸ். எப்படி 3A அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ், 2A 3A அந்த மாதிரி. மக்களே இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கும்ல. இப்போ 30,000 ரூபாய்க்கு டாட் மேட்ரிக்ஸ், 25,000 ரூபாய்க்கு டாட் மேட்ரிக்ஸ் கொடுத்தா எல்லாருக்கும் வரும்ல அந்த ஃபீச்சரு. சொல்கிறேன், முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில்? நீங்களே சொல்லுங்க. இப்படிலாம் நடந்தா நமக்கு வந்து சில பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும்போது நமக்கு கோவம் வரதான செய்யும், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு அக்னாலேஜ் பண்ணி ஒருத்தர் பண்ணுவான்னு வைங்களேன், அவங்களுக்கு தாங்க சீரியஸாக என்னோட சப்போர்ட் எப்பயுமே. இதெல்லாம் 12 வருஷம் முன்னாடி இருந்தது, அப்போ வந்து இந்த லெவலில் இருந்தது. நாங்கள் ஆனால் இப்போ இவ்வளோ தூரம், ஏன்னா மொபைல் அப்படிங்கிறது வந்து 1985லையும் சார்ஜ் போட்டாங்க தான். மொபைலாக எல்லார் கைக்கும் வரும்போது கம்யூனிகேட்டர் சீரீஸாக 1990ஸ்லையும் சார்ஜ் போட்டாங்க தான். ஆனால் இப்போ சைனீஸ் சொல்லலாம் 5 வாட் 2 வாட் 3 வாட் 1 வாட் 2 வாட்லலாம் பல மணி நேரங்கள் சார்ஜ் ஆன ஃபோனை நாங்கள் 120 வாட் 240 வாட் 350 வாட்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணலாம். பட் இதுவே அவங்க வந்து சார்ஜர் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணோம், சார்ஜ் ஏறும் செம ஃபாஸ்ட்டாக, இப்படி பேசினாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ இத்தனை வருஷமாக எல்லோரும் நடா பண்ணிட்டு இருந்தாங்க, இதுதான் நடக்குதுங்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்படி ரிலேட் பண்ணி சொல்கிறேன். அவங்க வந்து பழசு இது இருந்தது, நாங்கள் வந்து இப்படி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். பழசு இருந்ததை பற்றி பேசுகிறதே கிடையாது, நான் தான் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி பேசும்போது தான் கோவம் வருது. ஓகே, அடுத்து நிஷால். சிவா ப்ரோ, ஐ ஹேவ் டவுட். என்கிட்ட லோ பட்ஜெட் தான் இருக்குது, கேமிங் லேப்டாப் வேணும் ஃபார் எடிட்டிங். ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் வாங்கலாமா, லோ பட்ஜெட்டில் நியூ லேப்டாப் வாங்கலாமா? கேமிங் நான் ஒரு பட்ஜெட்டே சொல்லி கடைசி வரைக்கும். அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இங்கே என்ன சஜஸ்ட் பண்ணலான் இருந்தேன்னா, நீ ஆல்ரெடி இந்த மேக் மினி யூஸ் பண்ணுற, எப்படி வச்சிருக்கு? நல்லா இருக்கு. இப்போ இந்த லேப்டாப் அப்படிங்கிறது வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு, நான் அக்செப்ட் பண்ணுறேன். கேமிங் லேப்டாப் வேணும் ஃபார் எடிட்டிங் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு கேமிங்காக ஆடணும், எடிட்டிங் பண்ணணும்னா உங்களுக்கு விண்டோஸ் தான். ஆமாம், வேறு வாய்ப்பு இல்லை. அப்போது என்ன பட்ஜெட்டில் வாங்கினா அவருக்கு நல்லாயிருக்கும்? நம்ம விக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு நைட்ரோ சீரிஸ் தான். நைட்ரோ சீரிஸ், ஏசரில் வந்து நைட்ரோ சீரிஸ், இல்லைனா ஏசூஸ் டஃப் சீரிஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்தால். அப்போது இது ஹைலைட் என்னன்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கலாம் 50,000 ரூபா லேப்டாப் ப்ரோ. 50,000 ரூபாய்க்கு வாங்கினா தான் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு பாசிபிளாக இருக்கும். நீங்கள் வந்து 40,000 ரூபாய்க்கு போகும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் கேமிங் குறையும். அப்போ தான் ஓரளவுக்கு 30-50 அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். இப்போ 40-50 கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். 30-50 அந்த மாதிரி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஏன்னா ஆஃபரில் இந்த 40-50லாம் எம்எஸ்ஐ மாதிரி பிராண்டில் தான் 70-75 வரும், மீதிலாம் 85-90 அப்படி போயிடும். எனக்கு தெரிஞ்சு 30-50க்கும் 40-50க்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 30-50 வாங்கிட்டு போயிடலாம். அப்போ பாருங்கள், நீங்கள் அப்போது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நைட்ரோ இல்லாட்டி டஃப் சீரிஸே வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். லெனோவோவில் அது என்ன வச்சு, லெனோவோ எல்லோக்யூ. எல்லோக்யூ அதுவும் இருக்குது, அந்த சீரிஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதான் ப்ரோ, நீங்கள் அது மாதிரி பாருங்கள். இந்த மேக் வந்து எப்படி தெரியுமா, நீங்கள் கேமிங்கிற வார்த்தை சொல்லலைன்னா மேக் புக்கில் வந்து வருண் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார் ராவட்ஸா, 60,000க்கு வந்து திடீர்னு எதுவும் ஆஃபர் போட்டான் நம்ம M2 மேக் புக் M2. ஆமாம் ஆமாம், 60,000க்குலாம் மேக் புக் M2லாம் உங்களுக்கு எடிட்டிங்லேயும் சூப்பராக இருக்கும். எடிட்டிங்க்கு மட்டும் நாங்கள் அதை சொல்லுவோம். கேமிங்கும் வந்து இப்போ தான் ஏதோ ஆப்பிளோட ஆர்முக்கு வந்து கேமிங் ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க நிறைய ஒர்க் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து எடிட்டிங்க்கு மாஸ்டர். ராஜேந்திரன் ப்ரோ, May 1 iQOO 12 16GB 43க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஓல்டு மொபைல் வந்து Poco M4 Pro. iQOO 12 அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பக்ஸ் அதிகமாக இருந்ததுனால அப்டேட் பண்ணிட்டேன். கேமரா ஃபோக்கஸ் இஷ்யூ இருந்துச்சு, பட் குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியல. ரீசெண்டாக வந்து 15.1.12.0 வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணேன். இப்போது ஃபோக்கஸ் இஷ்யூ இல்லை, லுக்ஸ் குட்டு. போக்கோ HyperOS 1 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். iQOO நீட் டு லாட் இந்த சாஃப்ட்வேரில் வந்து நிறையா ஒர்க் பண்ணும். கிளாக் விஜெட் வந்து பேக்காக வைக்க முடியல. மிஸ்ஸிங் லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன்ஸ்.
ஃபண்டச் ஓஎஸ்க்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்டேட் பண்ணாமல் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ யாராவது ஐக்கூ டூல் வாங்கினீங்கன்னா ஃபண்டச் ஓஎஸ் 14 தான் இருக்குது, ஸோ கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, கேமரா அவுட்புட்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் கொஞ்சம் பக் இருந்தனால அப்டேட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபோக்கஸ் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு பேட்சில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மற்றபடி என்னென்னா ஃபண்டச் ஓஎஸில் கஸ்டமைசேஷன் மிஸ் ஆகுதுன்ற பெயின் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்த வாட்டியாவது ஆண்ட்ராய்ட் 16 வரும்போது அடுத்த ஃபண்டச் ஓஎஸில் அப்டேட் பண்ணுவாங்களான்னு பார்ப்பேன். இல்லை வச்சு முடியாதான், அது ஏதோ அந்த குளோபல் ப்ராப்ளம், அந்த இது கேஸ் இருக்கு. இந்த மாதிரி விஜெட் மாற்றுறது, கலர் மாற்றுறது, இதாவது கொடுங்கயா. நாங்கள் என்ன பண்ணுறது, ஃபோன் வாங்கியிருக்கோம், ஃப்ளாக்ஷிப் ஃபோனு, அதுக்கு ஃபீச்சர்ஸ் தானே கேட்குறோம், நம்ம எல்லாமே கொடுங்களான்னு கேட்குறோம். ஏதாவது 1-2 ஃபீச்சர் அட்லீஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்தோடனே அதை அந்த அப்படியே இதாவது கொடுங்க. இப்போ இது சொல்லியிருந்தாங்கல்ல, இது வந்திருக்குல்ல எஃபிஎஸ் மீட்ரு, இந்த மாதிரிலாம் முதல்ல என்ன சொன்னாங்க, எஃபிஎஸ் மீட்ரு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டால் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, அப்புறம் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா, சீரியஸாக ஐக்கூக்கும் சரி விவோக்கும் சரி ஃபண்டச் ஓஎஸ் ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஏன்னா ஏஜ்டு ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் மாதிரி ஃபீல் ஆகுது. எத்தனைக்கும் ஆண்ட்ராய்டு 15, 16 சொன்னாலும் கூட கொஞ்சம் ஏஜ்டாக. இதில் இன்னொன்று என்ன, அவங்களோட ஸ்ட்ரக்சர் டபுள் டேப் டு ஸ்லீப்பை தேடி நான் போகிறதுக்கு ஆக்சசபிலிட்டி போய் மோஷன் சென்சார் உள்ள போய் அங்கே போய் நான் எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது, டபுள் டேப் டு ஸ்லீப்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டாக ஃபீல் ஆகுது. எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சி நான் பண்ண வேண்டிய வேலையாக இருக்குது. இதெல்லாம் நார்மலாக மற்றவங்களாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னா, அந்த டபுள் டேப் டு ஸ்லீப்லாம் ஹோம்லேயே வந்து ஹோம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், இப்படி ஸ்வைப் பண்ணி நம்ம பண்ணுவோமே, அதிலே முடிச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் எனேபிள் டிசேபிள்னு. ஸோ கொஞ்சம் ஏஜ்டு சாஃப்ட்வேராக தெரியறது உண்மை தான் ப்ரோ. இப்போ அவங்களுக்கு ஏதோ இந்த கேஸு இதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். iOS காப்பி அடித்த மாதிரி கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு போல். கீழேருந்து கண்ட்ரோல் சென்டர் வந்துட்டு இருந்ததில்ல, அந்த கேஸே ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு கிளாக் விஜெட்டை பிளாக்காக வைக்கிறதுக்கு சின்ன சின்ன யூஐயில் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது கஸ்டமைசேஷன், மெட்டீரியல் யூவில் ஏதாவது இருக்குது, அதை அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அவங்க என்ன கூடிய சீக்கிரம் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஐக்கூ ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 480 ரூபா கூப்பன் கொடுப்போம். அந்த 480 ரூபா கூப்பன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்மார்ட் லான்ச்சர் அப்படின்னு ஒன்று ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அது வாங்கிக்கோங்க அப்படின்னு லைஃப் டைம். ஸ்மார்ட் லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணால் டபுள் டேப்பு இதெல்லாம் வருது வச்சா வருது. ஆனால் இந்த மாதிரியான லான்ச்சர்ஸை ஷாமியில் யூஸ் பண்ண முடியாது, பட்டன் வந்துடும். அது ஒரு பெயின். அதை இன்னும் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணல. ஆமாம். சரி, வேறு ஏதாவது ஐக்கூ டுவெல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எஸ், ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அரௌண்ட் 40 to 50K. அடுத்தது நாட் பஸ் 3 Pro ரிவ்யூவில் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஒன் சைடு இயர்பட்ஸு ஆஃபில் இருக்கும்போது தனியாக தலையாட்டினா கடக்குன்னு சவுண்டு வருது, என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? நான் ஃபஸ்ட் டைம் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறேன், சவுண்டு வருதா நாட் பட்ஸில்? சரி, நீங்கள் மேபி இதை நீங்கள் ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு மாற்றிக்கோங்க. இப்போ உள்ளே வந்து டிரைவர் யூனிட் லூஸாக இருந்ததுன்னா தானே சவுண்ட் வரும், மேக்னெட்டே லூஸாக இருந்ததுன்னா தான் இப்படி பண்ணால் சவுண்ட் வரும். 2 சைடு பட்டு வச்சாலும் சவுண்ட் வருதா ப்ரோ? நீங்கள் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ராப்ளம் இருக்குன்னா எடுத்துகிட்டு போய் மாற்றிக்கோங்க. ஏன் உள்ள மேக்னெட் இருக்கும்ல வச்சு நார்மலாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மேக்னெட்டை, அது லூஸாக இருந்ததுன்னா தான் மேபி டொக்குன்னு எதாவது இங்கே இடிக்கலாம், இல்லாட்டி ஒன்று ப்ரோ. ஆமாம், அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்கலாம். அடுத்தது கௌதம் ராஜ் ப்ரோ, கோயம்புத்தூரில் HONOR 200 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணால் 19,000 கேட்குறாங்க ப்ரோ. நான் மொபைலே 20,000 தான் வாங்கினேன். HONOR 200க்கு 19,000 டிஸ்பிளேவா? என்னங்க இது? அவங்க டிஸ்பிளே ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருப்பாங்களே, அதில் 19,000 போட்டிருக்காங்க. காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சா. இவருக்கு 19ன்றது எப்படின்னா ஜிஎஸ்டி லேபர் எல்லாம் சேர்த்து வந்துருக்கும். நம்ம பார்த்துருப்போம் அப்போ 14,000 15,000 பேசியிருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபோன் லான்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி போர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. அதான் கௌதம் ப்ரோ ப்ரைஸ் கேட்ட உங்களுக்கு லக்கு ப்ரோ, டிஸ்பிளேயாவது அவைலபிள்னுட்டாங்க. ஃபோன் லான்ச் ஆன புதுசில் நம்ம கவர் பண்ணோம்ல 200 ப்ரோ. அப்போ நிறைய பேர் கமெண்ட் எப்படின்னா, ப்ரோ என் ஃபோனை தெரியாமல் நான் கீழே போட்டு உடச்சிட்டேன், எனக்கு டிஸ்பிளே கிடச்சதுன்னா நான் மாற்றிக்கலான் இருக்கேன், ஆனால் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகும் போல் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது இன்னும் பெயின்ஃபுல்லு. அதனால் இதனாலேயே நான் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் HONOR கிட்டேருந்து. மாற்றம்லானலாம் வெட்டினியடா, இப்படி பண்ணுறியடா, கஷ்டம்தான். இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 20,000 19,000 கொடுத்து யாராவது டிஸ்பிளே மாற்றுவாங்களா? திரும்ப 19,000 வாங்கி கொடுத்து ஃபோன் தான் வாங்கணும். வருத்தமாக இருக்கும். சரி, இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்குல்ல, இப்போது இதில் கேஷ்ஃபை தானே இது பிக்சலு வாட்ஸு, அது அமௌண்ட்டு திரும்ப அந்த அமௌண்ட் வந்து ரீஇம்பர்ஸ் தான். நம்ம இதில் வந்துச்சுல சொன்னிருந்தீங்க, அது எதுக்குன்னா நம்ம இது OnePlusல நடந்த விஷயம் தான் இவருக்கு நடந்துச்சுல்ல. அவருக்கு எக்ஸ்சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனஸே அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். எல்லாமே டைம் எடுத்து தான் நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பராக நடக்கணும், இவன் கோட் பண்ண வேல்யூ சக்ஸஸ் வரணும். இப்போ 14,000க்கு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான்னு வையன். சரி, நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் இங்கேருந்து இவன் அங்கே அக்னாலேஜ் பண்ணுவான்.
அப்புறமா தான் கூகுள் வந்து அவங்க சைட்லேருந்து அந்த போனஸ் 10,000 ரிலீஸ் பண்ணுவாங்க. இவர் ஆன மாதிரி எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாதுன்ட்டு சண்டை போட மாட்டாங்களே, அதெல்லாம் தெரியாது. அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது காமேஷ் ப்ரோ. அதெல்லாம் எப்படின்னா இல்லை OnePlus என்ன சொல்கிறான்னா, அவன் ஓப்பனாக சொல்கிறான் கேஷிஃபை தான் எங்கள் பார்ட்னர் எங்களுக்கு தெரியும் அப்படின்றான். கேஷிஃபைட்ட கேட்டால் OnePlus-ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றான். இப்போ அது மாதிரி பிக்சலா கூகுளா அதெல்லாம் தெரியாது. கூகுள் ஸ்டோரு இந்தியாவில் இருக்கா எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, அந்த மாதிரி போட்டால் டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகல, அதில் ஆப்ஷன் இருக்குல்ல நிறையா, ஒர்க் ஆகல டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகல, மற்ற இது இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது வேல்யூ கொடுத்தா பரவாயில்ல. இப்போ என்ன பெயின்னா டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக செத்து போயிருந்ததுன்னு வச்சு டேட்டா கூட ரெக்கவர் பண்ண முடியாது. ஆமாம், அதுதான் பெயின். அதனால இவருக்கு எப்படி உடஞ்சிருக்கணும் நமக்கு தெரியாது. தலைவலிடா தெரியல ப்ரோ. இது கிரிக்கெட் பஸ்ஸு நான் கேட்குறேன், ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கள். ChatGPT லாகின் பண்ண போனால் ப்ளே இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு வருது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எனக்கு லாகின் பண்ண முடியல, ChatGPT லாகின் பண்ண முடியல, ப்ளே இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு வருதா? நீ எப்போ ட்ரை பண்ணி வச்சா? எனக்கு அது மாதிரிலாம் வந்ததே இல்லையே. எல்லா ஃபோன்லேயும் ஒர்க் ஆகுதுங்க. எத்தனை ஃபோன் யூஸ் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. நிலைமை என்ன ஃபோனு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அந்த ஃபோன்லேயே ஏதாவது பக் இருக்கா, இல்லை ChatGPTக்கும் இந்த ஃபோனுக்கும் ஏதாவது செட் ஆகலையா? இருக்கலாம், ஏதாவது ஆப் ப்ராப்ளம். அந்த ChatGPT ஆப் வந்து காம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம், தெரில. அதான் அவர் அந்த டேட்டா கொடுத்தாரு. ஃபோன் சொன்னீங்கன்னா மற்ற அந்த ஃபோன் யூசர்ஸ்க்கும் இதே இஷ்யூ இருக்கா அப்படின்னு தெரியும், கண்டுபிடிக்கலாம். என்ன இஷ்யூன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன் நான். அப்படி தான் இருக்கும். சார் அடுத்தது ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒய் லாவா அக்னி 3 பற்றி யாருமே பேச மாட்டேறீங்க, எந்த சேனல்லையுமே சொல்லுங்க, எங்கேயா சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள் ஆல்ரெடி அது வந்த புதுசில் பேசிட்டோம் ப்ரோ. அதுக்கப்புறம் அட்ராக்ட் பண்ணுற புள்ளியாக அது செயல்படலை, அதுதான் ப்ராப்ளம். லாவாவே அந்த ஃபோனை பற்றி மறந்துட்டாங்க. அவங்க அடுத்தடுத்த ஃபோன் நோக்கி நகர்ந்து போயிட்டாங்க. வச்சா உனக்கு டியூவல் டிஸ்பிளே வந்து ஞாபகம் இருக்கா வச்சு? இப்போது லாவா அக்னி வந்து 20,000 அண்ட் அபவ் கேட்டகரியில் வந்துச்சு. இப்போ டியூவல் டிஸ்பிளே ஃபோனு உங்களுக்கு 17,000 16,000க்கு லான்ச் பண்ணாங்க திரும்ப. அப்போ என்ன ஆகிடுது, அவங்களே ஆல்ரெடி இருக்கிற ஃபோனை பற்றி பெருசாக கண்டுக்கல. இப்போது சாம்சங்கும் இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் வச்சு எங்கே போனாலும் பேனர் வந்து நான் 16 சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். சாம்சங் எடுத்துக்கிட்டாலும் S25 சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகிடுது, வருஷம் பூரா நம்மளை அதை மறக்கக்கூடாதுன்ற மாதிரியே அந்த சீரிஸை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ ஃபோல்டு சீரிஸ் வந்துன்னா ஃபோல்டு சீரிஸை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, நான் அந்த ப்ராடக்ட்டை மறக்கவே மாட்டேன். எங்கே போனாலும் இப்போ லாவா அக்னி 3 பற்றி எங்கேயா பார்க்குறேன் நான் லாவாவே மறந்து போயிட்டேன். இதுதான் ப்ரோ மெயின் ப்ராப்ளம். ஆஃபரில் கம்மி காசுக்குலாம் கொடுத்துருந்தான் பேங்க் ஆஃபரோட. அது நம்ம பண்ணது நியாயமாக பார்த்தா, நம்ம தான் வந்து ஆஃபர்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். லாவா எங்கேயாவது வந்துட்டு அப்படியே கூவிட்டு நான் என் டிவைஸ் சூப்பர் டிவைஸ் இது 23,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த டிவைஸை நான் இப்போ 17,000 ரூபாய்க்கு தர வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பார்த்தோமா? கிடையாது. ஸோ லாவா சைடில் நிறைய பிரச்சனை இருக்குது ப்ரோ. பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ அவங்க டோர் ஸ்டெப் பிக்கப் மாதிரியான விஷயங்கள் சூப்பராக பண்ணுறாங்க, நம்ம நண்பர்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலலாம் நாங்கள் ரொம்ப ஹாப்பி. இப்போ ஏசர் பற்றி பேசும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தது, அந்த மாதிரி லாவா கிட்ட இல்லை. ஆனால் லாவா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டிவைஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கொஞ்சம் முன்னாடி தான் iQOO 12 பற்றி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஆனால் அப்டேட்டில் வந்து எனக்கு ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் மூலமாக நிறையா மாறிச்சு, இது மாறிச்சு அது மாறிச்சு, இந்த ஆப்ஷன் வந்துச்சு, இப்படிலாம் சொன்னால் தான் நம்ம கவர் பண்ண முடியும். லாவாவில் என்ன வந்துச்சு? பண்ணவே முடியல, எதுவும் அப்படியே பாட்டு கிடக்கு. இல்லை அது ஒருத்தர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுன்னு கேட்டதுக்கு இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, கேமராவும் டீசெண்டாக இருக்குது, பேட்டரியும் நல்லாயிருக்கு, யூஐ நல்லாயிருக்கு, பேக் டிஸ்பிளேயும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, 17K ஆஃபரில் தான் வாங்கினேன் அப்படின்னு. இதுதான் சொல்லுங்கள். 17K வந்தபோது இவர் வாங்கியிருக்காரு, அது நல்ல டிவைஸ் தான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இதை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது நடக்கணும்ல, அதுதான் நடக்க மாட்டேங்குது எதுவுமே. லாவாவும் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க ப்ரோ. இப்போ லாவா ஒரு வார்த்தை வச்சா மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்திருக்குன்றதுக்கு லாவா வந்து ஒரு ட்வீட்டை போட்டு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் நம்ம டிவைஸ்க்கு வேறு லெவலில் வரும் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஒன்றுத்துக்கும் ஆகாத மாதிரி ஏதாவது ஒரு ட்வீட் ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் என்ன அவங்க ஹேண்டில் இருக்கும், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக வந்தது மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் இதுக்கு வரும். போல்ட் N1 அப்படின்ற ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணேன் தெரியுமா, 6,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 4G ஃபோன். நல்லா தான் இருக்குது. சாக்கு பையோட. சாக்கு பையா, அது நல்ல மாடம் இல்லை, இதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க, அப்டேட்லாம் வந்து வரும் அவ்வளோதான். ஏன்னா இப்போது அவங்களோட ஃப்ளாக்ஷிப்னா அக்னி 3 தான் சொல்லணும். அப்போ அக்னி 3 பற்றி அவங்க தான் பேசணும், அடிக்கடி ஏதாவது சொல்லணும். இப்போயாவது மேஜர் அப்டேட் வந்தால் சொல்லுவாங்க, அப்போ வந்து அதை பற்றி பேசலாம் அவ்வளோதான். Android 16 வரும்போது தெரியும் எப்படி இருக்கு. சரி, Android 15 வந்தது எப்படி இருக்குன்னு தெரியல, அது வேறு விஷயம். சரி ஓகே, சரிங்க. ஸோ இதனால தான் வாண்டடாக வந்து எந்த ஒரு டிவைஸையும் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மற்றபடி அவங்க ஏதாவது டேட்டா கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, நாங்களும் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல சந்தோஷமாக பண்ணுவோம். ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கீங்க சிவபரணி, பார்க்கலாங்க. வணக்கம் வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்ற
வணக்கம் kids. இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு. சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் gadgets and phones மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம் நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.